வணக்கம் நண்பர்களே. எத்தனையோ குற்றச்சாட்டுகள், எத்தனையோ கொள்ளை போகும் சம்பவங்களை அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மீது நோக்கி குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அவர் துறை சார்ந்த கொள்ளைகள், எத்தனாயிரம் கோடிகள் அரசு வருமானம் இழப்பு என்று வந்தாலும் கூட அவரை தூக்கி சுமந்து அந்த பாவ மூட்டைகளை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரோ என்று தோன்றுகிறது. காரணம், செந்தில் பாலாஜி என்னும் ஒரு பாவமூட்டை என்று அவரை குறிப்பிடுவதை ஒன்றும் நான் தவறாக சொல்லவில்லை. எத்தனை வரிகள், எத்தனை வரிப்பணம் அவரால் அரசு கஜானாவுக்கு வராமல் செல்கிறது என்பதை பொதுவெளியில் இருக்கிறது, நான் சொல்லவில்லை. இவர்கள் பொதுவெளியில் வந்ததை பார்க்காத கண்ணில்லாதவர்களா? பொதுவெளியில் அந்த செய்திகள் வரவில்லையா? ஸோ அடுத்து யார்? துரைமுருகன். அவருடைய கனிமூல கொள்ளையை பற்றி 10,000-20,000 கோடின்னு பொதுவெளியில் இருக்கிறது. அதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது ஒரு முதலமைச்சரை பாவ மூட்டைகளை சுமந்து செல்லும் ஒரு அப்பாவியாகத்தான் எனக்கு பார்க்க தோன்றுகிறது. ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாமலே இந்த பாவ மூட்டை என்று தெரியாமலே சுமந்து போகிறாரோ அப்படின்னு நமக்கு தெரியல. பொதுமக்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய வழி இருக்குது. அவர் ஒரு முதலமைச்சர். அவருடைய செய்திகளை கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்கள் பெரும் பங்கு வகிக்கும். அவர் ஒன்று சொல்லிவிட்டால் அதை உடனே அவர் பார்த்தார், சிரித்தார். அவர் மனைவி அங்கு பார்த்து சிரித்தார். ஸ்டாலின் இங்கே உதயநிதி இங்கே பார்த்து சிரித்தார். நான் யாரையும் குடும்ப உறுப்பினர்களை தவறாக சொல்லலை. அவங்க முதலோட மனைவி யாரையா பார்த்து சிரிச்சு சொன்னான்னா அவர் சிரித்தார், இவர் உபசரித்தார். என்ன செய்தி இதெல்லாம்? என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் கவர்னரை பார்த்து சிரித்து கும்பிட்டார். இதெல்லாம் ஒரு செய்தியா? இதுக்கு அவர் பின்னாடி ஓடணுமா? செய்தியே இல்லையா உங்களுக்கு? அவரை முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கு இங்கே யாராவது ஒரு பத்திரிகையாளருக்கு துணிவு இருக்கா? இல்லை அவர் சந்திப்பாரா? இல்லை அவர் பையன் சந்திப்பாரா? கேலி, கிண்டல், நையாண்டி இந்த மாதிரி எங்கேயோ ஒன்று பதிலை சொல்லிவிட்டு புத்திசாலி மாதிரி பேசிட்டு எங்கேயோ முகத்தை அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. இத்தனை துரதிர்ஷ்டவசமான ஒரு மாநிலத்தில் நாம் வாழ்கிறோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசை உடனே நீக்கிருங்க, அடுத்த தேர்தலில் ஓட்டு போடாதீங்கலாம் நான் சொல்ல வரல. இவர்கள் எத்தனை தரமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை தயவு செய்து கவனியுங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம் நாகரிகமான மொழியில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.